ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பேட் எடுத்துகிட்டு எங்கடா கிளம்பிட்டேன்னு பார்த்தீங்கன்னா தம்மமட்டியில் வந்து கிரிக்கெட் மேட்ச் நடக்குது. அதனால் அண்ணன் ஒருத்தர் பேட் எடுத்துகிட்டு சொன்னார். சரி நம்மளும் ஃப்ரீயாக தான் இருக்கோம் போகணும்னு சொல்லிட்டு நம்ம நேராக கிளம்பி தம்மமட்டி வந்துட்டோம். இங்கே வந்து பார்த்தா கிரிக்கெட் மேட்ச் ஒரு பக்கம் தீயாக போயிட்டுருக்க இடைவேளையில் சரி ஃப்ரெஷ் ஜூஸ் சாப்பிடணும்னு சொல்லிட்டு பைக் எடுத்துகிட்டு ஒரு பழமுதிர் சோலைக்கு வந்துட்டோம். அங்கே வந்து ஒரு வாட்டர் மெலன் ஜூஸ் ஆர்டர் பண்ணி குடிச்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம கிரவுண்டுக்கு வந்தாச்சு. கிரவுண்டுக்கு வந்து பார்த்தா நம்ம ஊர் டீம் வந்து பார்த்தீங்கன்னா டாஸ் வின் பண்ணி பேட்டிங் ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பேட்டிங்கே பயங்கரமாக பண்ணிட்டு இருந்தாங்க. செகண்ட் ஆஃப் பார்த்தீங்கன்னா பவுலிங்கும் நல்லா சூப்பராக போட்டுட்டு போது நம்ம ஃபஸ்ட்டு வந்து வெற்றி நம்ம பதிச்சிட்டோம். சரி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லஞ்ச் சாப்பிடலான்னு சொல்லிட்டு நம்ம தயிர் சாதம் வாங்க தான் நம்ம வந்து லக்ஷ்மி மெஸ்க்கு வந்துட்டு தயிர் சாதம் பார்சல் வாங்கிட்டு நேராக நம்ம கிரவுண்டுக்கு வந்துட்டோம். கிரவுண்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா தயிர் சாதம் வித் கிரிக்கெட் மேட்ச் ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு காம்பினேஷனாக இருந்துச்சு. அப்படியே சாப்பிட்டுட்டு இருக்கும்போது ரெண்டாவது மேட்ச் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ரெண்டாவது மேட்ச் பார்த்திங்கன்னா நம்ம பவுலிங் சூஸ் பண்ணோம். பவுலிங் சூஸ் பண்ணும்போது ஆப்போசிட் டீம் வந்து பார்த்திங்கன்னா 113 ரன் அடிச்சிருந்தாங்க. சூரியனை ஒதுக்க ஆரம்பிச்சிச்சு. நம்ம டீம் பார்த்திங்கன்னா பேட்டிங் ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. பேட்டிங் ஆடுறதுக்கு இடைவெளியில் பார்த்திங்கன்னா இந்த ரெண்டு பேட்டிங் பேர் மட்டும்தான் பயங்கரமான ஒரு பேட்டிங் கம்பேக் கொடுத்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா ஸ்ட்ரைக்கில் ஆடுற அண்ணன் தான் இன்றைக்கி வந்து பிளேயர் ஆஃப் த மேட்ச்சும் வாங்கினார். ரெண்டாவது வெற்றி நம்ம பதிச்சாச்சு. வெற்றிகரமாக நம்ம ஊர் டீம் வந்து 2 வெற்றியை வந்து நோக்கி இன்றைக்கி போயிட்டு இருந்துச்சு. இதுதான் நம்ம அண்ணன் மட்டும்தான் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா 50 அடிச்சிருந்தார். ஆப்போசிட் டீம் வந்து ஆப்போசிட் டீம்னு சொல்ல முடியாது. அவங்க வந்து நம்ம சொந்தங்கள் தான், நம்ம நண்பர்கள் தான். அதனால் அவங்க வீட்டிலலாம் போய் பேசிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து கை கொடுத்துட்டு நம்ம வந்து கிளம்பியாச்சு. கிளம்பி போகும்போது ஒரு பன்னீர் பிராய்லர் சிக்கன் கடையில் வந்து சிக்கன் 1 கிலோ வாங்கிட்டு நேராக நம்ம கிளம்பி வீட்டுக்கு கிளம்பிட்டோம். சரி போகும்போது பார்த்தீங்கன்னா ஒரு டீ சாப்பிட்ணுன்னு சொல்லிட்டு ஒரு புது பேக்கரி ஆரம்பிச்சிருந்தாங்க. அங்கே போய் ஒரு டீ ஆர்டர் பண்ணி டீ குடிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம பைக் எடுத்துகிட்டு நம்ம ஊரை நோக்கி நம்ம பயணத்தையும் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மேட்ச் சூப்பராக போணுச்சு. சந்தோஷத்தில் நம்ம வீட்டுக்கு கிளம்பிட்டோம். மறக்காமல் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். பாய்.